உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. இந்த ஸ்மார்ட் போன் திரையும் உலகளாவிய இன்டர்நெட் நெட்வொர்க்கும் நமது அன்றாட வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கின்றன. இருப்பினும் பிரபஞ்சத்தின் காலக்கணக்கில் மனித இனம் ஒரு ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. விண்வெளி அறிவியலின் அளவுகோல்படி நாம் இன்னும் நமது கிரகத்தின் இயற்கை ஆற்றலை கூட முழுமையாக கட்டுப்படுத்த தெரியாத ஒரு டைப் 0 நாகரிகமாகவே வகைப்படுத்தப்படுகிறோம். இயற்பியல் அறிஞர் மிச்சியோ காக்குவின் கணக்கீட்டின்படி மனித நாகரிகத்தின் தற்போதைய நிலை வெறும் டைப் 0.73 மட்டுமே. இன்று நாம் வற்றக்கூடிய எரிபொருட்களை தொடர்ந்து சார்ந்திருப்பது ஒரு சிறிய இயற்கை சீற்றமோ அல்லது போரோ நம் இனத்தையே முழுமையாக அழித்துவிடும் ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது. நமது பிழைப்பு என்பது ஒரு எளிய சமன்பாடு. நாம் உயிர் வாழ வேண்டுமென்றால் நமது ஆற்றல் உற்பத்தியை பல ஆயிரம் மடங்கு அதிகரிப்பதை தவிர வேறு வழியில்லை. கார்டஷேவ் ஸ்கேல் என்பது ஒரு நாகரிகம் எவ்வளவு சக்தியை பயன்படுத்துகிறது என்பதை அளவிடும் பிரபஞ்சத்தின் பொதுவான அளவுகோலாகும். இதில் I1 நாகரிகம் என்பது தனது கிரகத்தில் ஏற்படும் புயல்கள், நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளில் இருந்து வெளிப்படும் ஆற்றலை முழுமையாக சேகரித்து பயன்படுத்தும் திறன் கொண்டதாகும். சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒட்டுமொத்த ஆற்றலில் 1 பில்லியன் பங்கிற்கும் குறைவான அளவே பூமிக்கு கிடைக்கிறது. மீதமுள்ள ஆற்றல் விண்வெளியில் எவ்வித பயன்பாடும் இன்றி சிதறுகிறது. 1960இல் இயற்பியலாளர் ஃப்ரீமேன் டைசன் இந்த வீணாகும் நட்சத்திர ஆற்றலை முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒரு வழியை முன்மொழிந்தார். அதுதான் டைசன் ஸ்பியர். ஒரு நட்சத்திரத்தையே கூண்டுக்குள் அடைத்து அதன் மொத்த ஆற்றலையும் உறிஞ்சும் இந்த மெகா ஸ்ட்ரக்சர் ஒரு டைப் 2 நாகரிகத்தின் உச்சக்கட்ட சாதனையாகும். ஒரு நட்சத்திரத்தின் ஆற்றலை தன் வசப்படுத்தும் இனம் காலப்போக்கில் அழியாத ஒரு நாகரிகமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இத்தகைய கட்டமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் பூமியில் இல்லை. பூமியில் உள்ள மொத்த இரும்பை கொண்டு இந்த ஸ்பியரின் ஒரு சிறு பகுதியை கூட நம்மால் கட்டி முடிக்க முடியாது. ஒரு முழுமையான டைசன் ஸ்பியரை உருவாக்க மெர்க்குரி கிரகத்தையே ஒட்டுமொத்தமாக உடைத்து அதில் உள்ள தாதுக்களை பிரித்தெடுத்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் என அறிவியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஒரு நட்சத்திரத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தன்வசம் முழுமையாக வைத்திருக்கும் ஒரு மேம்பட்ட நாகரிகம் ஒளியின் வேகத்தில் விண்வெளி பயணம் செய்வதற்கான எல்லையற்ற எரிபொருளை தடையின்றி பெற்றிருக்கும். நமது நவீன தொலைநோக்கிகள் மூலமாக நாம் ஏற்கனவே இத்தகைய பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை விண்வெளியில் பார்த்திருக்க வாய்ப்புண்டா? டாபி ஸ்டார் என்ற நட்சத்திரத்தின் வெளிச்சத்தில் ஏற்படும் விசித்திரமான மாறுபாடுகள் அங்கு ஒரு டைசன் ஸ்பியர் கட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில அறிவியல் விவாதங்களை கிளப்பியுள்ளது. விண்வெளியில் எங்கோ ஒரு மேம்பட்ட இனம் ஒரு நட்சத்திரத்தின் ஆற்றலை உறிஞ்சும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாம் என்பது ஒரு வலுவான கருதுகோள். ஒருவேளை இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மனித இனம் இன்னும் கடக்க வேண்டிய அபாரமான தூரத்திலே நமக்கு நினைவூட்டுகிறது. தி கிரேட் ஃபில்டர் என்ற கோட்பாடு பெரும்பாலான நாகரிகங்கள் டைசன் ஸ்பியர் கட்டும் நிலையை அடைவதற்கு முன்பே தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதாக கூறுகிறது. இந்த தடையை தாண்டிய ஒரு டைப் 3 நாகரிகம் ஒரு முழு கேலக்சியில் உள்ள 40,000 கோடி நட்சத்திரங்களின் ஆற்றலையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். இவர்களுக்கு பிளாக் ஹோல்கள் என்பவை வெறும் ஆற்றல் உற்பத்தி செய்யும் சாதாரண இயந்திரங்கள் மட்டுமே. டைப் 4 நாகரிகம் காலத்தையும் இயற்பியல் விதிகளையும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப மாற்றியமைக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இறுதியாக டைப் 5 பல பிரபஞ்சங்கள் கொண்ட மல்டிவர்ஸையே ஆளுபவர்கள். இவர்கள்தான் நாம் கடவுள்கள் என்று நினைக்கும் அந்த மர்மமான சக்திகளா? இவ்வளவு பிரம்மாண்டமான சக்திகளுடன் ஒப்பிடுகையில் பூமியின் சாதனைகள் மிகச் சிறியதாக தோன்றினாலும் நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம். நாம் அந்த கிரேட் ஃபில்டரை தாண்டி தப்பிக்க வேண்டுமென்றால் ஸ்டெல்லார் என்ஜினியரிங் குறித்த நமது தேடலை இப்போதே தொடங்க வேண்டும். ஷ்காடோவ் த்ரஸ்டர் என்ற மாபெரும் அமைப்பை பயன்படுத்தி சூரிய மண்டலத்தையே விண்வெளியில் நகர்த்தி மாபெரும் விண்வெளி ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு முழுமையான டைசன் ஸ்பியருக்கு முன்பாக லட்சக்கணக்கான சோலார் பேனல்களை சூரியனை சுற்றி நிலைநிறுத்தும் டைசன் ஸ்வார்ம் ஒரு நடைமுறை சாத்தியமான முதல் படியாகும். நிலவிலும் சிறுகோள்களிலும் மைனிங் செய்வதன் மூலம் இதற்கான தாதுக்களை பெற முடியும். ஆர்டிமிஸ் மிஷன்கள் இந்த மாபெரும் பயணத்தின் தொடக்கமாகும். சூரியனை சுற்றி அமைக்கப்படும் மேட்ரியோஷ்கா பிரெயின் என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு வினாடியில் கோடிக்கணக்கான தகவல்களை செயலாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும்.
இத்தகைய அபாரமான கணினி திறன் கொண்ட நாகரீகங்கள் விண்வெளி பயணத்தை விட டிஜிட்டல் சிமுலேஷன்களுக்குள் வாழ்வதையே பாதுகாப்பானதாக கருத வாய்ப்புண்டு. ஆனால் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிக்கோல் டைசன் பீம் என்ற ஆயுதத்தையும் உருவாக்க முடியும். இது ஒரு நட்சத்திரத்தின் ஆற்றலை லேசர் கற்றையாக மாற்றி தூரத்தில் உள்ள கிரகங்களை சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது. இத்தகைய பேரழிவு ஆயுதங்களுக்கு அஞ்சிதான் மற்ற நாகரீகங்கள் விண்வெளியில் மௌனமாக ஒளிந்து வாழ்வதாக டார்க் ஃபாரஸ்ட் கோட்பாடு எச்சரிக்கிறது. இன்று மனித இனம் ஒரு முக்கியமான சந்திப்பில் இருக்கிறது. நாம் நமக்குள் மோதி அழிந்து போகப் போகிறோமா, அல்லது ஒருங்கிணைந்து நட்சத்திரங்களை நோக்கி நமது கைகளை நீட்டப் போகிறோமா?